தருமபுரி மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தருமபுரி தருமபுரி வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தகுதி வாய்ந்த நபர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் கிராம உதவியாளர். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னாக்கா தாலுக்கா வைஸ் வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தருமபுரி தாலுக்காவில் எவ்வளோ இருக்குன்னா 12 வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வில்லேஜோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு. ஸோ மாத ஊதியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11,100 ரூபா வழங்கப்படும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நேர்முக தேர்வு இருக்குது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்க 20/8/2025 மாலை 5:45 உங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலோ நீங்கள் தபால் மூலிமா கொடுக்கலாம். ஸோ படித்தல் எழுதல் திறன் தேர்வு உங்களுக்கு எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் 22 முதல் செப்டம்பர் 30 வரை பார்த்தீங்கன்னாக்க சனி மற்றும் ஞாயிறு அரசு விடுமுறை நீங்களாக மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் உங்களுடைய ரீடிங் எக்ஸாம் ஸ்கில் எக்ஸாம்லாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தருமபுரி தாலுக்காவுக்கு இது தருமபுரி தாலுக்காவிலே பார்த்தீங்கன்னாக்க அதர்ஸ் தாலுக்காவும் இருக்குது. என்னென்ன வேக்கன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். காரியமங்கலம் தாலுக்காவில் பார்த்தீங்கன்னாக்க 2 வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லம்பள்ளி தாலுக்காவும் பார்த்தீங்கன்னாக்கா 7 வேக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி வாயிலாக எவ்வளோ கேட்டகரி இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இருப்பிடம் நேட்டிவ் விண்ணப்பத்தாளர் சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிக்கும் நபராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லம்பள்ளி தாலுக்காவில் இந்த பிளேசஸில் வசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஸோ நல்லம்பள்ளி தாலுக்கா இதுக்குள்ளே இருக்கீங்க. அதே மாதிரி தருமபுரி தாலுக்காவில் அந்த பிளேசஸில் வில்லேஜில் வசிக்கிறீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சம்மந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள் வசிக்கும் நபராக கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் தாலுக்காவில் அந்த வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பீங்க. வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்க குறைந்தபட்சம் 21 வயதும் அதிகபட்சம் ஜென்ரல் ஓசி கேட்டகிரி வரீங்கன்னா 32, பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகிரியில் வரீங்களா 37 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 10 இயர்ஸ் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸர்விஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா 50 and 55 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ உங்களுக்கு உங்கள் தாலுக்காவில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வெப்சைட் இருக்குது. நீங்கள் போய் அதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, விண்ணப்பங்களை நீங்கள் நேரில் தபால் மூலிமா கூட கொடுக்கலாம். ஸோ அடுத்த தாலுக்கா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாகரம் தாலுக்கா. இதில் பத்ரடள்ளி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் தாலுக்காவில் 10 வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களுடைய தாலுக்காக்குள்ளே உங்களுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு தேர்வுகளின் இடைநிலை பள்ளி, அதாவது 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் தமிழை ஒரு பாடமாக சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க. அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா கூட மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேக்கன்சி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி டேர்ம்ஸு பிசி எம்பிசி அந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழி பயின்றிருக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னுரிமையில் நீங்கள் வரீங்களான்னு பார்த்துட்டு உங்கள் தாலுக்காவில் எந்த வேக்கன்சி வரும்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. பாலக்கோடு தாலுக்காவில் தருமபுரியில் பாலக்கோடு தாலுக்காவில் 8 வேக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஓகே, இந்த தாலுக்காக்குள்ளே வரவங்க உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த தாலுக்காக்குள்ளே வசிக்கும் நபராக இருக்கவங்க மட்டும் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு காட்டிடுறேன். இதான் அதனுடைய விண்ணப்ப படிவம். ஸோ விண்ணப்பிக்கும் வட்டம், அதே மாதிரி விண்ணப்பிக்கக்கூடிய கிராமம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில், உங்களுடைய ஃபாதர் நேமு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேமு, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் டிசேபிள் பர்சன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தில் முன்னுரிமை இறங்கலான்னு சொல்லிட்டு பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இருப்பிடம் மாவட்டம், ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னது, நேட்டிவ் தாலுக்கா. இப்போ தருமபுரி தாலுக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன வில்லேஜ்னு சொல்லி கேட்குறாங்க, அதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த வில்லேஜ் விச் அப்ளை, எந்த வில்லேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவுமே அப்ளிகேஷன் போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர் விவரம், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி தெளிவாக எழுதிருங்க. அடித்தல் திருத்தல் இல்லாத அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், அது
உங்களுடைய தமிழ்நாடு அரசோட நீங்கள் தமிழ் பாடமாக எடுத்து படிச்சிருப்பீங்களா, அதுக்கான குறைந்தபட்ச கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. மிதிவண்டி இருசக்கர வாகனம் உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா ஆம் போடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. அதே மாதிரி லைசன்ஸ் வேலிடிட்டி டேட் வந்து லைசன்ஸ்லேயே இருக்கும், பார்த்துட்டு அதனோட கடைசி தேதி எப்போன்னு பார்த்துட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மற்ற விவரங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ், உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்னா தமிழ் போடுங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் குற்ற வழக்கு ஏதாச்சும் இருக்குன்னா ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு மென்ஷன் பண்ணிட்டு பிளேஸ் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. வட்டாட்சியர், அப்புறம் நீங்கள் எந்த வட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சவங்க யாராவது தருமபுரி மாவட்டத்தில் வசிக்கிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலைவலி ஹரி சேனல்.